பத்திரிக்கையில இருந்தா என்ன வேணாலும் செய்வியா? அவன் நிச்சயம் இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். போய் தேடி பாரு. நீ இந்த பக்கம் போ. இந்தாங்கம்மா காஃபி. என்னது இது? கொரியர் நேத்து வந்ததுமா. இனிமே எனக்கு ஏதாவது இது மாதிரி வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்கம்மா. போய் என் போனை கொண்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. நீ போ. என்ன டாக்டர், நான் அனுப்பிச்ச கொரியர் வந்ததோ? வந்தது. என்ன அது? ஏதோ ஆசிட் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன், அதான் போன் பண்ணேன். நான் அனுப்பிச்ச திரவத்தின் பேரு மெய்முடக்கி சாறு. மெய்முடக்கி சாரா? அப்படின்னா என்ன? பழங்காலத்துல சித்தர்கள் மனிதர்களை வசியப்படுத்துறதுக்கு வசியப்படுத்துற முறை, உணர்வுகளை கட்டி போடுற முறைன்னு நிறைய விஷயத்துக்கு மூலிகைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மூலிகை வகையை சேர்ந்ததுதான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்ச மெய்முடக்கி சாறு. எந்த பர்பஸுக்காக நான் உங்ககிட்ட அந்த மருந்து கேட்டிருந்தேனோ அந்த விஷயம் இந்த மெய்முடக்கி சாறால எனக்கு நடக்குமா? கண்டிப்பா. சாதாரண தண்ணியில இந்த திரவத்தை கலந்து யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல அவர் ஜட மாதிரி ஆயிடுவார். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, பழங்கால சித்தர்களோட அரிய கண்டுபிடிப்பு.
சிறிய பிராணிகளான எலி, முயல் இதுக்கெல்லாம் இந்த வேறு பட்டாலே ஐம்புலங்களும் அடங்கி சுருண்டு படுத்துரும். மனுஷங்களுக்கும் இதே பவர் வேலை செய்யணும்னா இத தண்ணியில கலந்து கொடுக்கணும். அப்படி ஜட மாதிரி ஆனவங்கள திரும்ப சகஜ நிலைக்கு கொண்டு வரதுன்னா எப்படி? அதுக்கு இன்னொரு மூலிகை இருக்கு. அதுக்கு பேரு நிஷ்கலங்கம். அந்த வேரோட சாறு எடுக்கிற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அத அடுத்த வாரம் அனுப்புறேன். சரி, அப்புறம் பெரிய நம்பூதிரி வந்துட்டாரா? இன்னும் வரல. அவர் வந்தா நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க. சொல்றேங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க. இந்த மருந்த கெட்ட வேலைகளுக்கு ஏதாவது உபயோகப்படுத்த போறீங்களா? இல்லைங்க, மனிதர்களுக்கு நல்லது பண்ற ஒரு உன்னதமான வேலைக்கு தான் இதை உபயோகப்படுத்த போறேன். நல்லதுங்க. இது எங்க மூலிகை ஆசிரமத்தில் இருந்துதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்கன்னு பெரிய நம்பூதிரி சொல்ல சொன்னாரு. கண்டிப்பா தெரிய வராதுங்க. நன்றி. நன்றி. இது உண்மையிலேயே வேலை செய்யுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் புரியலையே. மா, சொல்லுங்கம்மா. என்ன சமைக்கணுமா? பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ண. சரிம்மா. நவீன், நவீன், உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. வரங்கய்யா. நவீன் ஐயா, ஜெயில் என்ட்ரிங்கிறதே ஒவ்வொரு மனுஷனுடைய கேரியர்லயும் ஒரு கருப்பு புள்ளிதான். 15 நாள் இருந்தாலும் சரி, 10 வருஷம் இருந்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதான்பா. உன்னை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேப்பா. நீ படிச்சவே வம்பு வழக்குக்கு போகாம வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துக்கப்பா. சரிங்கய்யா. ஏன் தலைவா சிரிக்கிற? வழக்கம் போல ஜெயிலரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருடா. நல்லது தானே சொல்றாரு. அதுவும் இடம் பார்த்து சொல்லணும்ல. அவனே இன்னும் 3 நாள்ல பர்மனண்டா இங்க வந்து தங்க போறான்டா. அவனுக்கு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னப்பா சொல்ற? அவன் திரும்பி இங்க வரப்போறானா? அவன் 3 பேரை காலி பண்ண போறான்டா. இந்த சொல்யூஷன் ஊத்துனா எதனால எரியும்ல? சரிங்க சார். இவ்வளவு பஞ்சு போதுமா சார்? போதும். பேக் பண்ணுங்க. ஓகே சார்.